ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நாம விதை சேகரிப்பை பற்றி ஒரு பயனுள்ள தகவலை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இது வந்து நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண சுரை குடுவை. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் 2022 விழுப்புரத்தில் நடந்த விதை திருவிழாவில் வாங்கின விதையிலேருந்து வந்த சுரைக்குடியிலேருந்து சேகரித்த விதை குடுவை. இந்த குடுவைக்குள்ள நூற்றுக்கணக்கான விதைகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் நிறைய பேருக்கு விதை வந்து ஷேர் பண்ணேன். அதனால என்கிட்ட வெளியில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த விதை காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த குடுவைக்குள்ள இருந்து விதை எடுத்து விதைக்கலான்னு எடுத்திருக்கேன். இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கட் பண்ணி தான் எடுக்க போறேன். ஏன்னா இந்த குடுவையை வந்து நம்ம சிறப்பா ஒரு பயன்பாட்டுக்காக இதை எடுக்க போறேன். அதனால உடைக்காம அழகா கட் பண்ணி எடுக்கலான்னு கட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நேரமா கட் பண்ணியும் கூட பாருங்க, ஒரு கோடு தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கு இந்த குடுவை. இந்த குடுவையை நம்ம பல விதங்களில் பயன்படுத்தலாம். முக்கியமாக நம்ம இது சொல்ல போனால் இதில் வந்து நிறைய விதைகளை நம்ம சேகரித்து வைக்கலாம். இந்த குடுவையை நம்ம உடைக்காம இருக்கிற பட்சத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு கூட இந்த விதைகள் முளைப்பு திறனோடு இருக்குமா. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எந்த ஒரு பூச்சி தாக்கமும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த குடுவையை நம்ம ஓப்பன் பண்ணி விதையை எடுத்ததுக்கு அப்புறம் கூட மற்ற விதைகள், கத்திரி, மிளகாய், தக்காளி, இது மாதிரி விதைகளை கூட இந்த குடுவைக்குள்ளே நம்ம சேகரித்து வைக்கலாமா. ரொம்ப நாளைக்கு பூச்சி தாக்கம் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு பயன்பாட்டுக்காக தான் இதை கட் பண்ணி எடுக்க போறேன். இதை நம்ம உடைச்சி வேஸ்ட் பண்றதை விட அழகா கட் பண்ணி எடுக்கும்போது நிறைய விதமா நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து அழகு பொருளா கூட பயன்படுத்துறாங்க. இது மேல பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அழகா நம்ம பயன்படுத்தலாம். இதை பொதுவாகவே காய்கறி செடிகளில் கொடி காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கன், இந்த மாதிரி சுரை எல்லாம் அதோட குடுவையோட வைக்கும்போது ரொம்ப நாள் முளைப்பு திறனோட இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் இந்த விதைகளை நீங்கள் இதுக்குள்ளே இருந்து எடுத்து பயன்படுத்தலாம். அதை ஒன்ஸ் நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஏதாவது அந்த விதைகளில் சாம்பலோ ஏதோ போட்டு நம்ம பாதுகாக்கணும். ஆனால் இந்த குடுவையில் இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுக்குள்ளே இருக்கும்போது ரொம்பவே சேஃபாக இருக்கும் விதைகள். உங்ககிட்ட இது மாதிரி சுரை குடுவைகள் இருந்தால் அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் சுரைக்காய் நீங்கள் விதைச்சிருக்கீங்கன்னா அதில் வந்து ஒரு காயாவது முட்டை விட்டு இது மாதிரி நீங்கள் குடுவைக்காகவாவது அதை நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து இன்னொரு காய் கூட அப்படியே இருக்கு, இன்னும் முழுசா. நான் வந்து 2-3 காய்கள் நான் எடுத்து வச்சிருந்தேன். அதுல ஒன்று வந்து நான் பயன்படுத்திட்டேன். அதுல இருக்கக்கூடிய விதைகள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது தவிர்த்து இப்போ வந்து இதை விதைக்கிறதுக்காக இதுக்குள்ள இருந்து எடுக்கலாம். அந்த விதையெல்லாம் காலி ஆயிடுச்சு. இதுல இருந்து எடுத்து நான் பயன்படுத்த போறேன். இன்னொரு குடுவை முழுசா அப்படியே இருக்கு. அது நான் எனக்கு விதை தேவைப்படும் போது அதை திறப்பேன். ஏன்னா அப்பதான் பூச்சி தாக்கம் இல்லாம நம்ம அதை பாதுகாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்ககிட்ட சுரு குடுவை இருந்தால் இது மாதிரி பயன்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.